வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் இருக்கணும், வீட்டில் செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான். நாளைய தினம் ரொம்ப ஸ்பெஷலான நாள், புரட்டாசி மாதத்தின் வெள்ளிக்கிழமை. அது கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா சுக்கர ஜெயந்தியும் இருக்குது. ஸோ சுக்கர பகவானுக்குரிய ஒரு நாள், சுக்கரனின் பிறந்த நாள். இந்த சுக்கர ஜெயந்தியோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய புரட்டாசி வெள்ளியை தவற விடாதீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு மகாலட்சுமி தாயார் அருள் கிடைக்கும், சுக்கர பகவான் அருள் கிடைக்கும், பெருமாளோட அருள் கிடைக்கும். இப்படி அனைத்து தெய்வங்களோட அருளும் ஒரு சேர கிடைக்கக்கூடிய ஒரு நாள் நாளைய தினம். ஸோ இந்த நாள் நீங்கள் தவற விடக்கூடாது. காலையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. நீங்கள் வந்து கோலம் போடுறீங்க அப்படின்னா கோலம் போடுறதுக்கு முன்னாடி இந்த தண்ணீரை தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோலம் போடலாம். அப்படி உங்களுக்கு வந்து கோலம் போட தெரியல, எனக்கு கோலம் போடுறது வந்து கஷ்டமாக இருக்குது, நான் அதை வந்து விட்டுட்டேன் அப்படின்றவங்க கூட ஜஸ்ட் இந்த தண்ணீரை மட்டும் நீங்கள் தெளிச்சால் போதும். அது மட்டும் இல்லை, இதை வந்து அனைத்து மதத்தினருமே செய்யலாம். ஸோ நிலைவாசல் ஜஸ்ட் தெளிச்சு விட்டால் போதுமானது. உங்கள் வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி தாயார் வருவாங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் நல்ல ஒரு செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ், அதாவது நேர்மறை ஆற்றல் வீட்டில் இருக்கும். நல்ல லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். அதாவது நம்ம வீட்டில் நெகட்டிவ் ஆற்றல் இருக்காது, நெகட்டிவ் எனர்ஜி இருக்காது. வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கணும். நம்மக்கிட்ட பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கணும். அந்த பணத்தின் மூலமாக கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப்பாக நம்ம ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப எளிமையான விஷயம் தான். ஸோ அது எப்படி இந்த தண்ணீர் தயார் பண்ணணும், இந்த மாதிரி டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த தண்ணீரை தயார் பண்ணுறதுக்கு இன்று இரவே நீங்கள் தயார் பண்ணலாம். அப்படி இல்லைனா நாளைக்கு காலையில் நீங்கள் தயார் பண்ணலாம். ஸோ நாளைய தினம் முழுவதுமே இருக்குது. ஸோ எப்பொழுது வேணால் நீங்கள் இந்த தண்ணீரை தெளிக்கலாம். காலையில் எந்திரிச்சதும் தெளிக்கலாம், அப்படி இல்லைனா மாலையில் தெளிக்கலாம். ஸோ உங்களுடைய நேரத்தை பொறுத்து. ஆனால் நாளைக்கு இரவு 12 மணிக்குள்ள இதை தெளித்து விட்டுடுங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நல்ல ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஏன் நம்ம நிலைவாசலில் தெளிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நல்லதும் சரி கெட்டதும் சரி நிலைவாசல் வழியாக தான் உள்ளே வரும். ஸோ நம்மளுக்கு பின்தொடர்ந்து வரக்கூடிய எந்த விதமான நெகட்டிவிட்டியும் சரி, நெகட்டிவ் எனர்ஜியும் சரி, எல்லா கெட்ட சக்திகளும் சரி நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் தடுத்துரும். அதே மாதிரி நம்ம நல்லதும் சரி கெட்டதும் வீட்டுக்குள்ளே நிலைவாசல் வழியாக வரும்னு சொல்லிட்டு, அப்போ நிலைவாசலில் நம்ம எப்படி இருக்கணும், எப்படி நம்ம அதை சரியாக பயன்படுத்தினா எந்த வித நெகட்டிவிட்டியும் இல்லாமல் நல்ல ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் வீட்டுக்குள்ளே வரும். அதாவது நல்ல நம்மளுக்கு லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும், நம்ம செய்கிற வேலையில் எல்லாமே வெற்றி அடையணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணுறது. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு தான். ஸோ அப்போ நிலைவாசலில் நம்ம இந்த மாதிரி தண்ணீர் தெளிக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல விஷயங்கள் உள்ளே வரும். அதாவது நான் சொன்னது மகாலட்சுமி கடாட்சம், நேர்மறை ஆற்றல், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வீட்டுக்குள்ளே வரும். எந்த இடத்துல நிலைவாசல் நல்ல நறுமணமாக இருக்கோ, தூசி படிஞ்சு இல்லாமல், ஒட்டடைகள் இல்லாமல் ஸோ நல்ல ஒரு நீங்கள் வந்து எதுவுமே பண்ண வேணாம், பட் வந்து இந்த மாதிரி க்ளீனாக வச்சுருந்தாவே போதுமானது, நல்ல நறுமணமாக வச்சுருந்தாலே போதுமானது. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டுக்குள்ளே நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும், நல்ல பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ நார்மலாக இந்த தண்ணீரை எப்படி நம்ம தயார் பண்ணலாம், இதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் தினம்தோறும் இதை யூஸ் பண்ணலாம். செவ்வாய் வெள்ளிக்கிழமையில யூஸ் பண்ணலாம். ஸோ ஏன்னா தினம்தோறும் செய்ய முடியாதவங்க கண்டிப்பாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை செய்யுங்க. குறிப்பாக நாளைய தினம் ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த நாள், சுக்கிர ஜெயந்தி அப்படின்றதுனால நான் இந்த பதிவு உங்களுக்கு தனியாகவே சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இது தினம்தோறும் செய்யலாம், தவறு கிடையாது. ரொம்பவே நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ சுக்கிர பகவான் அருள் இருந்தால் மட்டும் தான் நம்மக்கிட்ட மகாலட்சுமி தாயாரும் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, நம்மக்கிட்ட பணமும் சேர தொடங்க ஆரம்பிக்கும், குபேர சமூகம் நம்மக்கிட்ட வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இவங்க எல்லாருமே எப்படி வசியம் பண்ணுறது, எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே வர வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணீர் தெளிச்சாலே போதுமானது. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நார்மலாக ஒரு கிளாஸில் தண்ணீர் எடுத்துக்கோங்க. அந்த தண்ணீரில் நான் சொல்லக்கூடிய பொருட்களை போட்டு அப்படியே வச்சுருங்க. ஸோ இரவு முடிஞ்சிச்சுன்னா இரவே போட்டு ஊற வச்சுருங்க. முடியாத பட்சத்தில் நாளைக்கு நீங்கள் இதை போட்டுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அதில் ஊறட்டும். அதற்கப்புறமா நான் சொல்கிற மாதிரி இந்த தண்ணீரை தெளித்து விடுங்க. ஸோ இதில் போடக்கூடிய முதல் பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுதும் போல் மஞ்சள் தூள். நம்ம வந்து மஞ்சளுக்கு இணையாக எதுவுமே பயன்படுத்த மாட்டோம். ஸோ மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை போட்டுக்கோங்க. ஸோ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கூட போட்டுக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். ஸோ மஞ்சள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 3லேருந்து 6 கிராம்பு, க்ளோவ்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த கிராம்பு இதில் போட்டுக்கோங்க. மொட்டோடு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கிராம்பு மகாலட்சுமி தாயோட அம்சம், மகாலட்சுமிக்கு பிடிச்ச ஒரு பொருள். இந்த இடத்துல கிராம்பு நீங்கள் பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ கிராம்பு நிறைய இடங்கள் நம்ம பயன்படுத்துவோம். ஸோ அந்த வகையில் இந்த தண்ணீரிலும் போடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏலக்காயும் உங்களுக்கு தெரியும், மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள், மகாலட்சுமிக்கு பிடித்த ஒரு பொருள், பண வரவு ஈர்த்து தரக்கூடிய ஒரு பொருள். ஸோ இந்த ஏலக்காயை 1லேருந்து 3 வரைக்கும் நீங்கள் போடலாம், உங்களுடைய விருப்பம் தான். ஸோ ஒரே ஒரு சின்ன துண்டு ஏலக்காய் போட்டாலும் போதுமானது. ஸோ இந்த ஏலக்காயும் இடித்து போட்டுக்கோங்க, கிராம்பும் இடித்து போட்டுக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையான முக்கியமான ஒரு பொருள் பச்சை கற்பூரம். இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஸோ இந்த பச்சை கற்பூரத்தை ஒரு துண்டு அப்படியே கையிலேயே நுணுக்குனிங்கன்னா தூளாயிடும். ஸோ அந்த பச்சை கற்பூரத்தை அந்த தண்ணீரில் போட்டு வச்சுருங்க. பச்சை கற்பூரம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கிர பகவானுக்கும் உரிய ஒரு பொருள், பெருமாளுக்கு பிடிச்ச ஒரு பொருள். ஸோ இந்த மாதிரியான பொருட்கள் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற தொடங்குவீங்க.
நல்ல ஒரு பண வரவு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பச்சை கற்பூரம். ஸோ பச்சை கற்பூரத்தையும் நீங்கள் இதே மாதிரி இடித்து தூளாக்கி கையிலேயே தூளாக்கி அந்த தண்ணீரில் போட்டு வச்சுருங்க. இதற்கு கூட ஜவ்வாது இருந்தால் ஜவ்வாது ஆட் பண்ணிக்கோங்க. ஜவ்வாது ஆப்ஷனல் தான், ஜவ்வாது இல்லைனாலும் பரவாயில்ல. ஜவ்வாது இருந்தால் கொஞ்சமாக ஒரு 2-3 சிட்டிகை அளவு அந்த ஜவ்வாதான் தண்ணீரில் போட்டு வச்சுருங்க. ஸோ இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே தண்ணீரில் போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஸோ நாளைய தினம் இப்போ நீங்கள் தண்ணீரில் தெளிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த தண்ணீரை வடிகட்டிட்டு அந்த நீங்கள் வாசல் தெளிக்கிறதுக்கு தண்ணீர் பயன்படுத்துவீங்க பார்த்தீங்களா, அந்த தண்ணீரோட இதை கலந்து அப்படியே வீடு அந்த வாசல் நிலைவாசல் ஃபுல்லாக தெளித்து விட்டுடுங்க. ஸோ இப்போ இன்றைய தினம் தயார் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செய்யலாம். நாளைக்கு தயார் பண்ண போகிறீங்க, இல்லை நான் இந்த பதிவு லேட்டாக தான் பார்த்தேன், நாளைக்கு இரவு 12 மணிக்குள்ளே அதை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ நீங்கள் நாளைக்கு எப்போ இதை செய்கிறீங்களோ ஒரு அரை மணி நேரமோ 1/4 மணி நேரமோ இல்லை 10 நிமிஷமாச்சு தண்ணீரில் போட்டு ஊற வச்சுருங்க. ஜஸ்ட்டு ஊற வச்சு அப்படியே கிச்சனில் வச்சுருங்க. அதை அப்படியே மூடி வைங்க. மூடினா தான் அந்த வாசனை வெளியே போகாமல் இருக்கும். ஸோ அதனால் அதுக்கப்புறம் அதை வடிகட்டிட்டு நீங்கள் தண்ணீரில் கலந்து மறுபடியும் தெளித்து விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிலைவாசலில் தெளிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு பண வரவு ஏற்பட தொடங்க ஆரம்பிக்கும். அந்த பணத்தின் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனையிலும் நீங்கள் சீக்கிரமாக வெளியே வந்துடுவீங்க. ஸோ இதை நீங்கள் தினமும் செய்யலாம். நான் சொன்ன மாதிரி செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் செய்யலாம். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி தண்ணீர் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோலம் போடுங்க. எப்பொழுதுமே கோலம் போடும் பொழுது சரி, வெறும் தண்ணீரை நம்ம வாசலில் தெளிக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு சிட்டிகை அளவு மஞ்சளாச்சு கலந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணீர் தெளிக்க எப்போவுமே பழகிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாசிட்டிவான விஷயங்களை பயன்படுத்தும் பொழுது இந்த பொருட்களுக்கு எல்லாமே பண வரவு ஈடு தரக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. ஸோ வீட்டில் மகாலட்சுமி கடாட்சத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. நிலைவாசல் இந்த மாதிரி நல்ல வாசனை மிகுந்து இருக்கும் பொழுது கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமி தாயார் வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ சுக்கிர பகவான் அருளும் உங்களுக்கு ஒரு சேர கிடைக்க ஆரம்பிக்கும். எந்த இடத்துல சுக்கிர பகவான் இருக்கோ அங்கே மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க. மகாலட்சுமி தாயார் இருக்கிற இடத்துல சுக்கிர பகவான் இருப்பாங்க. ஸோ இவர்களுடைய அருள் ஒரு சேர உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம இதை வீட்டுக்கு வாசல் நிலைவாசலுக்கு மட்டும் தான் தெளிக்கணுமான்னு கேட்டால் வீட்டுக்குள்ளேயும் தெளிக்கலாம், தவறு கிடையாது. ஸோ இந்த மாதிரி தனியாக ஒரு தீர்த்த மாதிரி நீங்கள் தனியாக ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த தண்ணீரை வீடு ஃபுல்லாகவும் தெளிச்சுட்டு வரலாம். ஸோ இதுவும் நீங்கள் செய்யலாம். நிலைவாசல் அப்படின்ற பட்சத்தில் அந்த மொத்த தண்ணீருக்கும் நம்ம இந்த மாதிரி தயார் பண்ண முடியாது. ஸோ அதனால் தனியாக ஒரு கிளாஸில் ஒரு சொம்பு அளவு நீங்கள் தயார் பண்ணிவிட்டு அந்த தண்ணீரை நிலைவாசல் தெளிக்கிற தண்ணீரோட கலந்துட்டு நீங்கள் அந்த வாசல் முழுவதும் தெளித்து விட்டுடுங்க. வீட்டுக்குள்ளே அப்படின்ற பட்சத்தில் ஒரு கிளாஸ் அளவே உங்களுக்கு போதுமானது. ஸோ வீடு ஃபுல்லாக எல்லா மூளை முடுக்குகள் எல்லா இடத்துலையுமே தெளிச்சுட்டே வாங்க. இந்த மாதிரி தெளிக்கும் பொழுது வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். ஸோ வாசல்லையும் சரி வீட்டுக்குள்ளேயும் சரி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். எப்பொழுதுமே வீட்டு நிலைவாசலில் மங்களகரமாக வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் கோலம் போட பழகிக்கோங்க. கோலம் போட தெரியல அப்படின்னாலுமே அட்லீஸ்ட் செவ்வாய் வெள்ளிக்கிழமையாச்சும் சின்னதாக ஒரு கோலம் போட நீங்கள் பழகிக்கோங்க. நிறைய அச்சுலாம் இப்போ விற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் போடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாலை போடும் பொழுது அதில் எறும்புகள் சாப்பிடும். அதன் மூலமாக உங்களுடைய கர்ம வினைகள் குறைய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம கடனில் இருக்கும், பண பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னா இந்த அரிசி மாவை நீங்கள் எறும்புகளுக்கு தானம் செய்கிறீங்க. அப்படி பச்சரிசியை தானம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கர்ம வினை குறைய ஆரம்பிக்கும். கர்மா குறைஞ்சாவே உங்களுடைய பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும். ஸோ இதனால தான் நம்முடைய பெரியவங்க வாசலில் பச்சரிசி மாக்கோலம் போடுங்க, மாக்கோலம் போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி நம்ம தினமும் போட முடியலனா இந்த மாதிரி நீங்கள் கோலம் போடலாம். அப்படி எனக்கு இந்த மாதிரி டைம் இல்லைன்னு சொல்கிறவங்க கூட ஜஸ்ட் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பச்சரிசியும் நாட்டு சர்க்கரையும் கலந்துட்டு அதை நீங்கள் எப்போ வெளியே போகிறீங்களோ ஏதாச்சும் ஒரு மண்பாங்கான இடம் மரம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே தூவி விட்டுடுங்க. அங்கே எறும்புகள் சாப்பிடும். இதை மாதிரி நீங்கள் செய்கிறதுனாலும் உங்களுடைய கர்ம வினை குறைந்து கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் சீக்கிரமாக வெளியே வந்துடுவீங்க. ஸோ குறிப்பாக நம்ம நிலைவாசலில் கோலம் போடும் பொழுது அது வீட்டுக்கு நல்ல ஒரு மங்களகரமாக இருக்கும். வீட்டு நிலைவாசலில் மகாலட்சுமி தாயார் வீட்டுக்குள்ளே வருவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இதற்கு பின்னாடி இருக்குது. கர்மா குறையும், அந்த எறும்புகள் சாப்பிட்றதுனால இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம இதுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் தெளிக்கிற தண்ணீர்லையுமே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ வெறும் தண்ணீர் தெளிக்கக்கூடாது. இதை எப்பொழுதுமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.